வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி பார்க்கலாம். இந்த சப்பாத்தி 48 மணி நேரம் சாஃப்டாகவே தான் இருக்கும். இன்னும் பிகினர்ஸ்க்காக 5 விதமான சப்பாத்தியும் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் கடைசியாக இந்த சப்பாத்தியை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அது எவ்வளோ நேரம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்பாத்தி போடுறதுக்கு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் இன்றைக்கி 5 சப்பாத்தி போட போகிறேன். அதுக்கு 5 சப்பாத்திக்குள்ளே மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். உங்கள் சப்பாத்தியோடைய சாஃப்ட்னஸ் தண்ணி ஊற்றுறதுலையும் இருக்குது. ஒரேடியாக ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே நல்லா கைகளால் அமுத்தி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அந்த ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்ல சாஃப்ட்னஸாக வரும். முடிஞ்ச அளவுக்கு கைகளால் வச்சு நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். அல்லது உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலை அல்லது டைம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மத்தோ அல்லது பூண்டு நக்கிறதை எடுத்து வச்சு நல்லா குத்துங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தும் போது ஒரு 2 மடங்கு கைகளை விட வேகமாக அழுத்தம் வரும். உங்களுக்கு டைம் இல்லை, ஊற வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா இந்த மாதிரி அழுத்தி கூட நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கணும். கடைகளில் பரோட்டா மாஸ்டர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாவை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்ச உடனே நான் போடுறேன், அதனால் இந்த மாதிரி அழுத்திருக்கேன். இந்த உருண்டை பிடிக்கும்போது வெடிப்பே வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பால் ஷேப்பில் கொண்டு வாங்க. ஒரு கைகளை வச்சு உள்ளே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் கிடைக்கும். இதை மாவில் முக்கி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ரவுண்ட் ஷேப்பாக வரணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் சில பேருக்கு அது வராது. அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. அந்த மாவை என்ன பண்ணுங்கள், நீங்கள் திருப்பி போட்டு தேய்க்காமல் அப்படியே ரொட்டேட் பண்ணி தேய்ங்க. அந்த மாவு நம்ம அடியில் கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது தன்னால் ரோல் ஆகணும். அப்படி ரோல் ஆச்சுன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக கிடச்சிரும். இந்த மாதிரி பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும், ரொம்ப ஒல்லியாக தேய்ச்சிடாதீங்க. உங்களுக்கு சுடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முருகிரும். இப்போ அடுத்த சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச மாதிரியே ரவுண்ட் ஷேப்பாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கொயர் மாதிரி பண்ண போகிறேன். மடக்கு சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 5 விதமான சப்பாத்தி சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதை நடுவில் உள்ளதை அப்படி மடக்கி வச்சுருங்க. ஸ்கொயர் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஸ்கொயராக மடித்து வச்சுருக்கதை வரமாவு தொட்டுட்டு மறுபடியும் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கும் போது லைட்டாக அசைச்சு ரொட்டேட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டு, ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பான சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போது அடுத்ததாக இன்னொரு சப்பாத்தி பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே ரவுண்ட் ஷேப்பாக ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ட்ரையாங்கிள் சப்பாத்தி பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரே மாவு தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதை முக்கோண வடிவத்தில் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு மறுபடியும் வரமாவு தொட்டுட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை ட்ரையாங்கிள் மாதிரியே தான் கொண்டு போகணும். இந்த ஷேப்பை மாற்றிடக்கூடாது. அந்த பக்கம் ஒரு 4 வாட்டி இழுக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் ட்ரையாங்கிள் மாதிரியே நம்ம இழுத்துடணும். ஷேப்பை மாற்றிடக்கூடாது. இப்போ பாருங்கள், பிரமிட் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு சப்பாத்தி செய்ய போகிறோம். மறுபடியும் ஒரு பால் எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி உருண்டை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மாதிரியே ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க. ரவுண்ட் ஷேப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். ஒரே மாவில் பாருங்கள் இத்தனை விதமான சப்பாத்தி. ரவுண்ட் ஷேப்பாக தேய்ச்சி வச்சுருக்கத சேலைக்கு நம்ம கொசுவம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தட்டுங்க. எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோன்னா அப்போ தான் கொஞ்சம் லூசன் ஆகும், டைட்டாக இருக்கும். இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் மாவு நீளமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு அந்த கடைசியாக இருக்கிறத உள்ளே மடித்து விட்டுருங்க. கைகளால் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. இதை நம்ம சப்பாத்தி கட்டியில் லைட்டாக தேய்ச்சா போதும். உள்ளே இருக்க அந்த லேயர்ஸ், அந்த மடிப்புகள் எல்லாமே போயிடாமல் பார்த்துக்கணும். ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டாம். பரோட்டா சின்னதாக தானே இருக்கும், அதனால் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம 5வது சப்பாத்தி செய்யலாம். மறுபடியும் மாவு எடுத்து வரமாவு தடவிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இந்த முறை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பாக நல்ல நீளமாக தைக்க போகிறோம். இது என்ன பரோட்டான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லச்சா பரோட்டாங்க. இது பாருங்கள், இந்த ஒரு கத்தியை வச்சு நம்ம நீளமாக தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா இந்த மாதிரி கோடு போடுங்க. மெல்லிஸாக போட்டுக்கிட்டே வாங்க. கடைசியாக இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் சப்பாத்திலே நம்ம கோடு போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி தோல் உரிக்கிற மாதிரி அதை உரித்து கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க. 2 கைகளால் வச்சு இந்த மாதிரி அது வந்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து கைகளால் தான் அதை எடுத்து எடுத்து விடணும். உங்கள் விரல்களால் வச்சு நல்லா நெம்பி விட்டுருங்க. கடைசியாக இருக்கிறத மட்டும் நல்லா அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு மறுபடியும் இப்படி கொஞ்சம் அப்படி லூஸ் பண்ணிவிட்டு பரோட்டாவுக்கு மாதிரி நல்ல ஒரு ரோலாக ரவுண்ட் ஷேப்பாக சுற்றிடுங்க. கடைசியாக இருக்கிறத உள்ளே வந்து மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ரொம்ப தேய்க்க வேண்டாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கக்கூடாது, அந்த ஷேப் வந்து போயிடும். கைகளால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரோட்டா மாதிரி கிடச்சிரும். இது வந்து லச்சா பரோட்டா, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். பேன் வந்து நல்ல சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் பபிள்ஸ் வரணும். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. எண்ணெய் பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். லைட்டாக வந்து ஒரு 4-5 ட்ராப் ஊற்றிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஸ்பாட் வந்து லைட்டாக தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து 2 சைடும் திருப்பிட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து வரட்டி மாதிரி ஆயிரும். இப்போ அடுத்த சப்பாத்தியை போட்டுக்கலாம், ட்ரையாங்கிள் சப்பாத்தியை. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பபிள்ஸ் வரும். கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு மட்டும் ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அந்த பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வருது, அழகாக உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வந்துச்சுனாலும் சாஃப்டாக இருக்கும். உப்பலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்கும். லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துடுறேன். அப்போ தான் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வந்து சப்பாத்தி அடுப்பிலே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்கொயர் சப்பாத்தியை போட்டுக்கலாம். லைட்டாக வந்து பபிள்ஸ் ஃபஸ்ட்டு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ஒரு 2-3 சொட்டு மட்டும் ஆயில் ஊற்றுங்க. லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட் வந்துருச்சு, திருப்பி போடுறேன். இப்போ இந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை போட்டுக்கலாம். பரோட்டா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் மைதாவில் தான் செஞ்சு சாப்பிட்ணுமான்னு கவலைப்படுவோம். ஆனால் கோதுமையிலையும் பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் தேவைப்படும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 4 சொட்டுக்கு மேலே ஆயில் ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கோதுமை பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ லூஸாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். மாவு வந்து ஊறுறதுல தாங்க உங்கள் சாஃப்ட்னஸே இருக்குது. அதே போல் நல்லா வந்து பேலிக்கணும். பரோட்டாவை இந்த மாதிரி கடைகளில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தியை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் போட்டு வைப்பீங்க. எந்த பாக்ஸில் வேணாலும் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு உங்களுக்கு சப்பாத்தி வந்து 48 மணி நேரமோ அல்லது ஒரு நாளோ எப்படி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா, கடைசியாக வந்து பியூர் காட்டன் கிளாத்தை வந்து போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த வேர்வைகள்லாம் இரிஞ்சிக்கும், சாஃப்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.